கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 6 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. கார்த்திக் ஒரு இடத்துல நின்று தீபாவை பத்தி அப்படியே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்மலிங்கத்துக்கிட்ட பண்ணிட்டு வந்த சத்தியத்தை பத்தியும் யோசிக்கிறாங்க. சரி தீபாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு கால் பண்றாங்க. தீபாவும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. தீபா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கேங்கிறாங்க. சரி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கார்த்திக் அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இருக்கேங்கிறாங்க. ஏங்க சார் ஒரு மாதிரியா இருக்கு குரல் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியாங்கிறாங்க கார்த்திக். என்னாச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசலாமா அப்படின்னு கேட்க என்ன சார் நீங்க எங்கிட்டயெல்லாம் போய் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல தாலியை கழட்டி உண்டியில போட சொன்னப்போ போட முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்களா, அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்க சாரி சார், நான் உங்களை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துற மாதிரியே நடந்துக்கிறேன்ல, இனி அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க தீபா. நீங்க அப்படி நடந்துக்கிட்டதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, குழப்பமா தான் இருக்கு. அது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க தீபா. நீங்க தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னது அந்த தாலி சென்டிமெண்ட்டை யோசிச்சா இல்ல நிஜமாவே அந்த தாலியை நேசிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க தீபா அப்படியே சைலண்டா இருக்காங்க. தீபா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க திரும்பவும் தீபா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. நீங்க இப்படி சைலண்டா இருக்கிறனால தான் என்னால ஃபர்தரா எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்ல நிஜமாவே இந்த அமைதிக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையா கார்த்திக் சார் அப்படின்னு கேட்க எனக்கு புரியுது, ஆனா என்னோட புரிதல் கரெக்டா இல்லையான்னு நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல சரிங்க சார் உங்களுக்கு இப்போ என்ன கிளாரிட்டி வேணும் அப்படின்னு கேட்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வரலாமா சார் அப்படிங்கிறாங்க தீபா. நான் கேட்டதுக்கு ஆமா இல்லைன்னு பளிச்சுன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நான் ஓப்பனாவே சொல்றேன் சார், நீங்கன்னா எனக்கு உயிர், உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், கடவுள் எனக்குன்னு அடையாளம் காட்டின பொக்கிஷ சார் நீங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான் சார். உங்களை விட்டு விலகி போகும்போது கூட நான் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் வாழணும்னு நினைச்சேன் சார். என்னோட மனசால உங்களை விளக்கிடணும்னு நான் நினைக்கவே இல்லை சார், என்னால அது முடியவும் முடியாது அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க கார்த்திக் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட எனக்கு இது போதுங்க, நீங்க இப்ப சொன்ன எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி உணர்ந்திருக்கேன், அதனால தான் உங்க அப்பா கிட்டயும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன வாக்கு கொடுத்தேன்னு தெரியுமா அப்படின்னு கார்த்திக் கேட்க தெரியும் சார், அண்ணி சொன்னாங்க அப்படின்னு தீபா சொல்ல உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்னு கார்த்திக் கேட்க பிரச்சனை பண்ணிட்டு வந்தது நான் தானே சார், இதுல உங்க நம்பிக்கையை சந்தேகப்பட வேலையே இல்லையே அப்படின்னு சொல்ல திரும்பவும் கார்த்திக் சைலண்ட் ஆயிடுறாங்க. சார் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்க கேளுங்க தீபா, என்ன கேட்க போறீங்க, நீங்க எதுவா இருந்தாலும் ஓப்பனா கேளுங்க, உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்ல என்ன உங்களுக்கு பிடிக்குமா கார்த்திக் சார் அப்படின்னு கேட்க என்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல என் கழுத்துல நீங்க தாலி கட்டி இருக்கிறதால எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நீங்க யோசிச்சு சொல்லலாம், ஆனா நான் கேட்கறது அது இல்லை சார், இந்த தீபா உங்க மனசுக்கு பிடிச்சவளா அதுதான் சார் எனக்கு தெரியணும். ஒரு விபத்தா என் கழுத்துல நீங்க தாலி கட்டுனதால உங்க மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு என்னை ஏத்துக்க நீங்க முடிவு பண்ணீங்களா, நீங்க என்னை விரும்பி ஏத்துக்கிட்டீங்களா இல்ல விதி ஏன்னு ஏத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியணும் சார் அப்படின்னு தீபா சொல்ல ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க அப்படி இல்ல கார்த்திக் சார், இது என் மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டே இருக்கு, நான் இப்படி கேட்கறதுனால என் மனசு நோகுமேனால நீங்க கவலைப்பட வேணாம், உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை என்கிட்ட சொல்லுவீங்களா கார்த்திக் சார் அப்படின்னு தீபா கேட்க நீங்க சொன்ன மாதிரி எதிர்பார்க்காம நான் உங்க கழுத்துல தாலி கட்டினாலும் நீங்க என்னோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியான பொண்ணுதான், இன்னும் சொல்ல போனா அதுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம்னு கார்த்திக் சொல்ல நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்க ஏங்க உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ், ஏங்க உங்களுக்கு உங்க மேலேயே கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு கார்த்திக் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்க சொன்னது நிஜம் தானே சொல்லுங்க நிஜமா தானே அப்படின்னு சொல்லி கேட்க உங்க டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன், உங்க கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன், அதுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், அந்த டைம்ல உங்க மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை, நம்மனால ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுங்கிற மனிதாபிமானம் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக கடவுள் ஏன் உங்களை ஏன் லைஃப்குள்ள கொண்டு வந்தாருங்கிறத உணர ஆரம்பிச்சேன், அப்பதான் நான் உங்களை மெல்ல மெல்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கான சரியான பார்ட்னர் நீங்க தானே மனசால உணர ஆரம்பிச்சேன், கரெக்டா அந்த டைம்ல தான் நீங்க என்னை விட்டு விலகி போறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தீங்க, அதுவும் கோயில்ல அத்தனை பேர் முன்னாடி வச்சு சொன்னதால நான் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டேன், இருந்தாலும் சேஃபா உங்களை நான் உங்க வீட்டுல ஒப்படைக்கிறது தான் என் கடமை நினைச்சதால தான் நான் உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணீங்க, உங்க கண்ணில் ஒரு தவிப்பு இருந்தது எனக்கு தெரிஞ்சது, இந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஆனா ஏன் என்னை விட்டு விலகி போறாங்கிற கேள்வியோட தான் அந்த 3 நாள் அங்க ஸ்டே பண்ணியிருந்தேன், இப்போ அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் உங்ககிட்ட ஓப்பனா பேசணும்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிருச்சா அப்படின்னு கார்த்திக் கேட்க மனசு நிறைஞ்சு போயிருக்கு கார்த்திக் சார், எனக்கு அழுகியா வருதுன்னு தீபா சொல்ல எனக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்ல சாரி கார்த்திக் சார், நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம ரொம்ப சாரி சாருங்கிறாங்க தீபா, இனிமேல் நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு கார்த்திக் சொல்ல ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க தீபா இனிமேல் நம்மளுக்குள்ள இந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல பாருங்க நீங்க இப்படியெல்லாம் பேசினா நான் என்னோட நன்றி எப்படிதான் சார் சொல்றது அப்படின்னு தீபா கேட்க அது இப்ப விஷயம் இல்லைங்க, உங்களை திரும்ப இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும், நீங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கணும், அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுக்காக நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியது வரும் தீபா, வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க
என்ன கார்த்திக் சார், நான் தான் உங்களுக்காக காலம் முழுக்க வெயிட் பண்ண சொன்னாலும் காத்துட்ருப்பேனே. நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு தீபா கேட்க, நான் யூஎஸ் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு தோணுதா அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் போக போகிறதில்லன்னு எனக்கு தெரியுமே சார் அப்படின்னு தீபா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கும் நீங்கள் யூஎஸ் போகிறதுக்கும் என்ன சார் சம்மந்தம்னு கேட்க, என்னால் இப்போ அந்த விஷயத்த சொல்ல முடியாதுங்க. ஆனால் இந்த முடிவால் நம்மளோட லைஃப்பில் குழப்பம் தீரும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மாவை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, யாரோட மனசும் நோகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, உங்களோட இந்த மனசு தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு தீபா திரும்பவும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. தீபா லைன்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததை உங்ககிட்ட சொல்லாமல் போகக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணேன். நம்ம சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் நமக்குள்ளே இந்த பிரிவு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுங்க, சென்ட் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நீங்கள் யூஎஸ் போக மாட்டீங்க கார்த்திக் சார் அப்படின்னு தீபா சொல்ல, புரியல எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு தோணுது, என்னமோ என் உள் மனசு சொல்லுது, இந்த தற்கால பிரிவுக்கே எனக்கு அவசியம் இருக்காதுன்னு தான் தோணுது, நான் அப்படித்தான் நம்புறேன்னு தீபா சொல்ல, எதை வச்சு அப்படி சொல்றீங்கிறாங்க கார்த்திக். பார்க்கலாம் சார், என்னால் இனியும் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா என்னோட பிரார்த்தனை நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு நான் நம்புறேன் சார். நீங்களும் அப்படியே நம்புங்க சார், கண்டிப்பாக அது நடக்குங்கிறாங்க தீபா. நீங்கள் இப்போ கவனமாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் வேண்டுதல் பழிக்கட்டும், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் சந்தோஷமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பேக்ரவுண்ட் சாங் ஒன்று ஓடிட்டுருக்கு. 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. கரெக்டாக அதை மைதிலி நோட் பண்ணிடுறாங்க தீபா சந்தோஷமாக இருக்கிறத. நீ எப்பவும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க, தீபாவும் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியை பூபதி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க லாரியில். கரெக்டாக அந்த டைமில் ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க பூபதிக்கு. என்னாச்சு, முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம் காரை பார்த்துட்டேன், இதோ போயிட்டே இருக்கேன், நானே முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு பூபதி சொல்ல, சரி அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அபிராமியோட கார் எங்கேயோ மறைஞ்சு போயிடுது. டே எங்கடா கார் போச்சு அப்படின்னு பூபதி அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணா தெரியலண்ணே, எப்படி அந்த காரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, சரி காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும்ல, அதுக்குள்ள பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சேம் ரூட்ல அப்படியே போயிட்டே இருக்காங்க. காரையும் பாத்துறாங்க. திரும்பவும் அபிராமியோட காரை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ஃப்ளாஷ்பேக்ல தீபா கூட இருந்தது, ஷாப்பிங் போனது, மாலை விழுந்தது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பூபதியோட கால்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா கோயிலுக்கு போறாங்க. அங்க ஒரு அக்கா, என்ன தீபா இப்பெல்லாம் உன்னை கோயில் பக்கமே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் இப்ப வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ இப்போ உங்க அம்மா வீட்டுல இருக்கியா இல்ல புருஷன் வீட்டுல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, திருவிழாக்காக வந்தேன், இன்னைக்கு நான் என் புருஷன் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.